ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் எடுக்கணும், அதுவும் முக்கியமா ஃபிஷ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட மார்னிங் பாத்தீங்கன்னா 5:05 விடிஞ்சிரும். நான் இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே இங்க அவ்வளவா நான்வெஜ் ஷாப் இருக்காது. முக்கியமா மீன் அந்த கடைலாம் இருக்காது அவ்வளவா. ஸோ அதனாலேயே நானும் வரணும், கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே மீன் எடுக்கணும் அப்படின்னாலே பல்லவரம் அந்த மார்க்கெட் தான் போவோம். அதனாலே மீன் ரொம்ப ரேரா தான் நாங்க எடுப்போம். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மீன் சாப்பிட்டு ஒரு 3.5 மாசம் இருக்கும். லாஸ்ட் டைம் போய் கூட பிரான் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா செடியன் இருக்கிறதுனால தூங்குறதே ரொம்ப லேட் ஆகுதா. ஸோ அதனால ஏர்லி மார்னிங் 5:30-6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கே அவ்வளோ கூட்டமா இருக்கும். 7 மணி 7:30 உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருக்கும். அதுல என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்கை நிறுத்திட்டு பைக் எடுக்கிறது தான். அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம், நாங்க ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம், அதனால நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நானும் வரணும் 5:45 அந்த ரேஞ்ச்ல கிளம்பிட்டோம் மீன் வாங்குறதுக்காக பல்லாவரத்துக்கு. அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஷாப் இருக்கும். அங்க ஏதாவது காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ நிறைய பேர் அம்மா இறந்துட்டேன்னு சொல்றீங்களே சிஸ்டர், ஆனா அம்மாமான்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அண்ட் 2-3 பேர் கமெண்ட்ல மாத்தி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்னோட அத்தையுமே நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டு, அதை அப்படியே கூப்பிட்டு பழகினதுனால வேற எதுவும் இல்ல. அண்ட் நாங்க எப்ப எந்திரிச்சாலும் எங்க செல்லக்குட்டி எந்திரிச்சு வந்துருவான். எங்கேயோ காலையிலேயே நம்ம விட்டு கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனையும் வீட்டுல விட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் என்னோட ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோன்னு நிறைய பேர்கிட்ட நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து. முக்கியமா என்னன்னா எல்லாருமே பர்சனலா மெசேஜ் பண்றீங்க. அது படிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அது எல்லாமே பர்சனலா இருக்கனால என்னால அதை ஷேரிங்கும் பண்ண முடியல. நானுமே பர்சனலா ரிப்ளை பண்றதோட அப்படியே அதுலதான் தெரிஞ்சிச்சு நிறைய பேர் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்ககிட்ட நான் ஒரு டவுட்டாவும் கேட்கிறேன். நானும் இப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வீக்ல இருந்து இதை நான் எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் இது ஓகேவான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீக்லி 2 ஷார்ட்ஸ் போடுறோம் நம்ம. டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடுறோம். ஆஃப்டர்நூன் 12 PM ஒன்னும் ஈவினிங் 6 PM ஒன்னும் நம்ம அப்லோட் பண்றோம். இது இல்லாம வீக்லி 3 லாங் வீடியோ போடலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு லாங் வீடியோ ஃபுட் ரிலேட்டட் வீடியோவும், அதாவது பேபி ஃபுட் ரிலேட்டட் வீடியோவும், ஒரு லாங் வீடியோ எங்களோட டே இன் மை லைஃப் மாதிரி, அதாவது செடியனோட டே இன் மை லைஃப், எங்களோட டே இன் மை லைஃப், எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியும், இன்னொரு லாங் வீடியோ பேபி பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் பாப்பா எவ்வளவு தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இது நம்ம டைரக்ட் டு டைரக்ட் பேசுற மாதிரி. சோ இந்த மாதிரி 3 வீடியோ வீக்லி போடலாம் லாங் வீடியோன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி லாஸ்ட் வீக் எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரியும் சொல்லிருங்க. இதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி போடுறதுக்கு. செயின் வச்சுட்டு தனியா வீடியோ எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். சோ அதுலயுமே கரெக்டா நான் போடணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு வீடியோவுமே போட்டுட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் சேவிங்கா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுதான் இப்படி டிசைட் பண்ணி ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா போட்டுட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா எனக்கு இதுக்கான உங்களோட கமெண்ட்ஸ் தேவைப்படும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 5:45 5:50 தான் இருக்கும். அதுக்கே எவ்வளவு ரஷ் இருக்கு பாருங்க. இதுல ஒரு 7:30 7:45 வந்தோம்னா நம்ம உள்ளவே நுழைய முடியாது. இங்க இருக்கிறத விட மீன் வெட்டுற இடத்துலதான் சுத்தமா முடியவே முடியாது. நின்னுட்டு இருக்கிறதுக்கே நமக்கு டென்ஷன் ஆயிரும் தான் ஏர்லி மார்னிங்கே வந்துருவேன். சோ நிறைய மீன் இருக்கும் இங்க. பட் நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 மீன் தான். சோ அதை ரிப்பீட்டடா வாங்கிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வெளியில வாங்குறதுக்கும் இங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன்னா, வெளியில 1 கிலோ 400 ரூபாய் அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்க 250 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். கட் பண்றது 1 கிலோக்கு 30 ரூபாய் வாங்குவாங்க. 5:30 மணிக்கு கிளம்பணுமா, வீட்டுக்கு போறதுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6:35 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. சோ வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு 1/2 hour to 1 hour ரெஸ்ட் வேணும்னு சொல்லி எப்பவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துருவேன். நான் எந்த பொசிஷன்ல செடியனை இங்க கிளம்பும்போது பார்த்தனோ அதே பொசிஷன்ல சமத்தா தூங்கிட்டு இருந்தாரு. சோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நானுமே ஒரு 1/2 hour to 1 hour கிட்ட படுத்துட்டேன். அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம குக்கிங் பண்றதுக்கான வேலை தான். 2-3 ரிப்பீட்டட் டவுட்ஸ் மட்டும் பேபி சம்பந்தமா வந்தது. சோ அதை இங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் பேபி மோஷன் போறாங்கன்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் செகண்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பேபி எத்தனை தடவை மோஷன் போகணும்னு இருக்கு. அண்ட் தேர்ட் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாப்பிடணும் மோஷன் போயிடுறாங்க அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே பாப்பா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பேபி நார்மலா தான் இருக்காங்க. டிபெண்ட்ஸ் தான், ஒரு பேபி ஒரு மாதிரி. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமே உடனே பேபி மோஷன் போயிடுறாங்க அப்படின்னா அதுவுமே நார்மல் தான். செடியனுமே அந்த மாதிரி கேஸ் தான். சாப்பிட்ட உடனே கண்டிப்பா அது டைஜஷன் ஆகி மோஷன் போயிடுவாங்க. சோ அதுவுமே நார்மல் தான். அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போகணும் அப்படின்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொல்லவே முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை 2 நாளைக்கு ஒரு தடவையும் மோஷன் போவாங்க. இன்னொரு குழந்தை 3 வேளையும் சாப்பிட்டோன்னு மோஷன் போவாங்க. சோ பேபி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்குமே மோஷன் இதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பேபி கம்ஃபர்டபுளா அந்த ரொட்டீன்ல ஃபாலோவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்
கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக், அதுக்கப்புறமா வந்து அதிகமா இன்னொன்னு வந்ததுன்னா வீட்டுல நெசசரியா இருக்க வேண்டிய மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இது ரெண்டுமே வந்து நான் லாங் வீடியோவா போட்டாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். சோ அதனால வந்து கண்டிப்பா இது ரெண்டுமே வந்து நான் லாங் வீடியோவா போடுறேன். அண்ட் இன்னொன்னு என்ன கேக்குறீங்கன்னா, செரியனுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வந்து கஞ்சி ஃபார்ம்லாம் குடிக்கிறாங்களா, ஏன் குழந்தை குடிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கஞ்சி ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் செரியனோட மூட பொறுத்து தான். கஞ்சி ஃபார்ம் வந்து நான் அதை வந்து ஒரு மெயின் ஃபுட்டா வந்து செரியனுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்ததில்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்ததுக்கு அப்புறமா நான் எப்போ கொடுப்பேன்னா ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்ல மிட் மார்னிங்லயோ இந்த விளையாட விடுவோம் தெரியுமா, அந்த டைம்ல நீங்க ஸ்பூன்ல கொடுத்தீங்க அப்படின்னா செரியன் வந்து சாப்பிடுவாங்க. பட் அதை வந்து ஒரு மெயின் ஃபுட்டா உட்கார வச்சு குழந்தைக்கு வந்து கொடுக்க மாட்டேன். நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் அதே நேரத்துல ஹெல்தியா இருக்க ஃபுட்டை ஏதாவது ஒரு வேலையாவது குழந்தைக்கு கொடுத்துடணும் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனாலதான் வந்து இந்த உளுந்து, ஜவ்வரிசி, சத்து மாவு, ராகி இதெல்லாம் வந்து அப்பப்ப அவங்களோட ஃபுட்ல வந்து இன்டேக் பண்ணி கொடுத்துட்டே வருது. அண்ட் நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஸ்பைசஸ் வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும், எப்போ ஆட் பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் செழியனுக்கு பிளைண்டா ஃபாலோ பண்ண ஸ்பைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா லைக் ஜீரகம் வீட்லயே பவுடர் ஆக்கி வச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்து பெப்பர், இது ரெண்டு மட்டும் தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துட்டே வந்தது. சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து இந்த கரம் மசாலா, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் குழந்தைக்கு கொடுக்கவே இல்லை. என்னதான் நம்ம வீட்டுல ரெடி பண்ணாலுமே செழியனுக்குன்னு நான் ஒரு 7 மாசத்துல வந்து தனியா ஒரு குட்டி டப்பால வந்து ஜீரகம் வீட்லயே பவுடர் ஆக்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி பெப்பரையும் வீட்லயே பவுடர் ஆக்கி வச்சிருப்பேன். சோ இது ரெண்டு தான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுனதுதான். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு 11 months அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நான்வெஜ்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த டைம் தான் சில்லி பவுடர்ல இருந்து கரம் மசாலா இருந்து எல்லாமே வந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா வந்து குழந்தைக்கு காரம் காட்டணும், அவ்வளவுதான். அது சில்லி பவுடர் தான் காட்டணும் அப்படின்லாம் இல்ல. அந்த காரம் வந்து நம்ம பெப்பர்லயும் இருக்கு, ஜீரா பவுடர்லயும் இருக்கு. அது ரொம்ப ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. சோ அதனால அப்படி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப பிஞ்சாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கம்மியா போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு. ஏன்னா நீங்க அதிகமா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெய் சேர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது காரம் தட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஹோல் சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் என்னன்னா, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு டவுட். இன்னொரு டவுட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லைக் சப்பாத்தி அடிக்கடி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் சப்பாத்தி வந்து கண்டிப்பா குழந்தைக்கு நீடட்லாம் கிடையாது. அது என்னதான் ஹோம்மேட் இதா இருக்கட்டும், வீட் சப்பாத்தியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு 1 இயருக்கு வந்து நான் அவ்வளவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு வயசுக்கு மேல நீங்க தாராளமா கொடுக்கலாம். மேபி அதுவே ஒரு ப்ரிகாஷனா இருக்கும், லைக் ஒரு மோஷனுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு குழந்தைக்கு டைஜஷன் இது இருக்குமா அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ அதனால அதுக்கு நிறைய ஃபுட்ஸ் இருக்கு, லைக் ரவா கிச்சடியில இருந்து, பொங்கல்ல இருந்து, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். பட் சப்பாத்தி நம்ம மில்க்ல சோக் பண்ணி அப்படி கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியும். பட் நான் செழியனுக்கும் கொடுப்பேன். பட் ஆனா அந்த 1 or 2 பீசஸ் போதும். அது வந்து ஒரு மெயின் ஃபுட்டா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு பிலோ வந்து கண்டிப்பா தேவை கிடையாது. அந்த 10 month to 12 month வந்து என்ன ஃபுட் கொடுக்கணும்ன்றது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு என்ன செய்யறோமோ அதை வந்து லைக் அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் நமக்கான உப்பு காரத்தை குறைச்சிட்டு அந்த ஒரு 2-3 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதையே குழந்தை கொடுக்கலாம். தனியா செய்யணும் அப்படின்னா இல்ல, தனியா செய்ய டைம் இருக்கிறவங்க தனியா செய்யலாம். பட் டைம் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து இது பண்ணிக்கலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் எழுதி வச்சிருந்தேன். சோ அதனால எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நான் எப்ப குக் பண்ணாலுமே லைக் இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் கட் பண்றது எதுனாலுமே செடியனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அவங்க அதை மெஸ்ஸி ஆக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து இங்க செடியன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தனியா அவங்களும் எவ்வளவு நேரம் விளையாடுவாங்க சொல்லுங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த உட்கார்ந்து ஆக்டிவிட்டி பண்றோமோ அந்த டைம்ல எல்லாம் நான் கொடுத்துருவேன். காய்கறி வெட்டுறது, கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து கூப்பிட்டோன்னு வந்துருவாங்க, ஒரு சில நேரம் வந்து வரமாட்டாங்க. சரி வரலன்றதுக்காக நான் கம்பலும் பண்ண மாட்டேன். அவங்க ஆக்டிவா ஒரு இடத்துல எங்கேஜா விளையாண்டாங்கன்னா பரவாயில்ல. பட் தனியா விளையாடும் போது போர் அடிக்கும் இல்லையா, அதனால இந்த காய்கறி வெட்டும் போது சோ அந்த டைம்ல எல்லாம் கூப்பிட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பார்ப்பாங்க. சோ அது வந்துவே ஒரு ஆக்டிவிட்டி தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல இருக்கும் எல்லாமே. லைக் வெங்காயமா இருக்கட்டும், அந்த தோல், வெங்காய தோல், லைக் பூண்டு தோல், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல இருக்கும். டொமேட்டோ இது எல்லாமே. சோ அதனால இப்படி வந்து நீங்க உங்க பாப்பா வந்து நீங்க குக் பண்ணும்போது கொஞ்சம் எங்கேஜா வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. வரலன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. பேக் டு குக்கிங் பாத்தீங்கன்னா 1.5 கிலோ மீன் எடுத்துட்டு வந்திருந்தோம் இல்லையா. சோ அதுல வந்து மண்டை எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. அந்த பீசஸ் எல்லாத்தையுமே வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, புளி தண்ணி. பட் எனிவே அது சுண்டி வரும்போது நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரேரா தான் அந்த மீன் குழம்பெல்லாம் வைப்பேன். ஒரு சைட் கொதிக்கும் போது இன்னொரு சைட் வந்து மீனை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அருணுக்கு வந்து அவ்வளவா எண்ணெயும் ஊத்தவே கூடாது. எங்க அப்பாக்கு நல்லா எண்ணெய் போட்டு மீனை பொரிக்கணும். 2 பேருக்கும் தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, நல்ல வேலை மீனோட அந்த பெசரி வச்ச மசாலா தூள் எல்லாமே ஒண்ணு கூட உதிரவே இல்லை. எல்லாமே சூப்பரா வந்து செட் ஆகி வந்திருந்தது.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு சூப்பரா லஞ்ச் வந்து ரெடி ஆகி அப்பாக்கும் கொடுத்து விட்டுட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். சரி, எனக்கு குழம்பு மீன்ல கொஞ்சோண்டு கொடுத்தா கொஞ்சமா சாப்பிட்டாங்க, ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க. நானும் ரொம்ப கம்பல் பண்ணல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் கேட்டதை மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே டெம்டிங்கா நானும் என்னோட லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. சோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.